மூன்றாம் மொழியாக ஹிந்தி ஏற்கப்பட வேண்டியதா எதிர்க்கப்பட வேண்டியதா என எமது செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு கோவை மாநகர மக்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். மும்மொழி கொள்கை கண்டிப்பாக வேணும் சார். இப்போ நாங்களாம் படிக்கும்போது அந்த மாதிரி இதில் அவேர்னஸ் இல்லை. அதனால இப்போ எனக்குலாம் இப்போ நான் ஹிந்திக்காரனை வச்சு நிறைய வேலை பார்க்குறேன். இப்போ ஹிந்தியை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கேன். அதனால ஹிந்தி கண்டிப்பாக தேவை தான் சார். குழந்தைங்களுக்கு வேணும். மூணாவது ஒரு மொழி கண்டிப்பாக வேணும். இந்திய மொழியில் ஏதாவது ஒரு மொழி மூன்றாவது மொழியாக கண்டிப்பாக வேணும். அது இந்தியா இருந்தால் ரொம்ப நல்லது தான் சார். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா நம்மளோட தமிழும் இப்போ அங்கே வந்து போற்றப்படுது இல்லைங்களா. இப்போ லண்டன்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன் லீவெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த இயர்லேருந்து அதை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே போய் தமிழ் மக்கள் வாழ்ந்தாலும் ஹிந்திங்கிறது நீடு கிடையாது இல்லைங்களா. இண்டிவிஜுவலாக வேணும்னு எடுத்துக்கலாம், அதை துணிக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நார்த் இந்தியா போகிறோம் இல்லை வெளியில் போகிற ஹிந்தி தேவைப்படுது. அதுக்காக வந்து நீங்கள் படித்தே ஆகணும் கட்டாயப்படுத்தக்கூடாது. விருப்பப்பட்டால் படிச்சுக்கலாம். மூணாவது மொழியாக இந்தியை ஏற்றுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு தேவை தாய்மொழி தமிழ். ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து உலகத்தில் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ். இதை ரெண்டு கற்றுக்கிட்டோம்னாவே நம்ம உலகத்தில் எங்கே வேணாலும் சஸ்டெயின் பண்ண முடியும். மகாராஷ்டிராவில் ஹிந்தி வந்துட்டு நிறைய பேசுகிறாங்க. அதனால் அவங்க தாய்மொழி நிறையா அழிஞ்சிருச்சு. ஒரிசாலையும் இதே நிலைமை தான், பீகார்லேயும் இதே நிலைமை தான். நம்ம இருமொழி கல்வி யூஸ் பண்ணது மூலமாக இப்போது உலகத்திலேயே அப்ராட்ல போய் அதிகமாக இருக்கிறவங்க வந்துட்டு தமிழர் தான். தமிழையும் இங்கிலீஷையும் கற்றுக்கிட்டாவே நம்ம உலக லெவலில் ஜெயிக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. மூன்றாம் மொழியாக ஹிந்தி ஏற்க வேண்டியதா எதிர்க்க வேண்டியதா என்பது குறித்து கோவை மாநகர மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.